மக்களே கனடா வாங்க வாக்கிங் போகலாங்கிற சேனலில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய க்ரீன் டிம்பர் பார்க்கில் இந்த பார்க்கிங் லாட்டை பார்த்தீங்களா என்ன அழகாக இருக்குன்னு பாருங்க. ஒரு நாய் இருக்குது பாருங்க. அந்த நாய் நல்லா வெள்ளை வெள்ளைன்னு புதுசு புதுசுன்னு இருக்கா. நம்ம ஊரில் பொம்மரின்பாங்களா, இது பார்த்தா ஒரு ஆள் சைஸில் இருக்குங்க. செமையாக இருக்குது பார்த்தீங்களா நாய். ஆமாம், இந்த பார்க்கிங் லாட்டு ஃபுல்லாக ஆகிட்டு அப்படின்னா இன்னொரு பார்க்கிங் லாட் இருக்குது. அந்த பார்க்கிங் லாட்டையும் உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி இப்போ நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கிறது நேராக இந்த 100 அவென்யூவில் போய் முட்டும். அதில் ரைட் எடுத்தோம் அப்படின்னா நேராக கில்ஃபோர்டு மால் போயிடலாம். லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா நேராக சரை சிட்டி சென்டர் போயிடலாம். இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். ரைட் சைடு இந்த பார்க்கிங் லாட்டு ஃபுல்லாச்சுன்னா ஓவர்ஃப்ளோ பார்க்கிங் லாட்டு ரைட் சைடில் இருக்குது. அந்த பார்க்கிங் லாட்டையும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வாஷ்ரூம் இருக்குது பாருங்கள். நீட் அண்ட் க்ளீன் வாஷ்ரூம் இருக்கும். சிட்டி நல்லா பராமரிப்பாங்க, கவர்மெண்ட் தான் பராமரிக்கும். அந்த வாஷ்ரூமை நல்லா அழகாக நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருப்பாங்கங்க. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயங்க, கவர்மெண்ட் பராமரிக்கிறது. நம்ம நல்லா பப்பரப்பையாக நடந்து வந்தோம். பின்னாடி காரில் வந்து ஒரு அக்கா முறைக்கிறாங்கங்க. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதில் எப்படி திரும்பினா இதுதான் ஒரு ஓவர்ஃப்ளோ பார்க்கிங் லாட்டு. ஓவர்ஃப்ளோ பார்க்கிங் லாட் பார்த்தீங்களா, அது எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அங்கே ஃபுல்லாச்சுன்னா இங்கே வந்துட வேண்டி தான். என்னங்க எல்லோரும் முறைக்கிறாங்க, எல்லாருமே வேக வேகமாக போகிறாங்க. 2 பேரும் சண்டை போட போகிறாங்களா? 2 பேரும் ஒருத்தர் ஹார்ன் அடித்து டென்ஷன் ஆகிட்டாங்கங்க. பார்த்தீங்களா, இதெல்லாம் ரொம்ப காமனுங்க, டென்ஷன் ஆகிறது. நல்லா இருக்கா பாருங்கள், பக்கத்தில் பாருங்கள், ரோட்டில் பார்த்தீங்கன்னா வண்டி எவ்வளோ அழகாக போய்கிட்டு இருக்குன்னு அதையும் காட்டுறேன் பாருங்கள். இங்கே ஒரு அக்கா வேறு வேகமாக வர்றாங்களா. இப்போ நம்ம இப்படியே போக வேண்டியதான். நடந்து போனால் அது போகும். அப்படியே நேராக கில்ஃபோர்டு மால் வரைக்கும் வேகமாக போங்க. அது வரைக்கும் அதை போய்கிட்டே இருக்கலாம். நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உடம்பு குறையுங்க. முன்னாடி 90 கிலோ இருந்தேன், இப்போ கரெக்டாக ஒரு 68 கிலோ ஆனால் திரும்ப ரெடி இன்க்ரீஸ் ஆகி திரும்ப 74 அந்த மாதிரி ஆகிருக்கிறேன். சூப்பராக இருக்குங்க ஊர். கனடா வாங்க, நல்லா சுற்றி பார்க்கலாம், நல்லா வாக்கிங் போகலாம். உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பண்ணலாம், என்டர்டைன் பண்ணலாங்க. லைஃப்பை என்டர்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ஏற்ற ஊருங்க.